ஐயோ இன்னைக்கு ஓகேயாச்சு. சரி எழுதிருக்கோம். மணி என்னன்னு பார்ப்போம். மணி 6 இருக்கு. 52 ஆயிடுச்சா? அவ்வளோ லேட்டாக இருந்துட்டோமா? சரி விடு. சரி போய் மோளை தட்டுவோம். ஃபஸ்ட்டு மோளமே எங்கே இருக்குன்னு தெரியல. மோளை 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 அந்த இருக்குது. அது குச்சி எங்கே? அந்த சரி வாசிப்போம். அப்போ எவ்வளோ எரிச்சு கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய இருக்குன்னு நினச்சா அவங்களுக்கு தான் நிறைய இருக்குது. நம்ம வாசல் எவ்வளோன்னு இருக்கு பாரு. கோலை வேறு அதில் போட்டு வச்சுருக்காங்க. கோலை போட்டு வச்சு எப்படி கோலை போடும்போது தெரில. தூக்கு வந்து மணி நான் பார்ப்போம். 10 ஆயிடுச்சு. நெருப்பு மட்டும் வச்சுட்டு போவோம். எல்லோரும் என் மேலே தீப்பெட்டி எல்லாத்தையும் போட்டுடுறீங்களே, நான் உங்களுக்கு குப்பை தட்டியா? நீ தான் என்டர்டைன்மெண்ட்டு. மோளம் கூட நீ தான் என்டர்டைன்மெண்ட்டு. நம்ம இது நிறைய எரியுது. என்ன இவன் வீட்டில் மட்டும் நிறைய நெருப்பு இருக்கு. சரி அவன்கிட்ட சொல்லுவோம். நம்ம அவன் தான் நம்மளை பார்க்குறவன். நிறைய போடுவோம். அண்ணா நீங்கள் இவ்வளோ எரிச்சிருக்கீங்கண்ணா. செம்மண்ணா நீங்கள் மாசம்ண்ணா. தேங்க்ஸ்டா. உங்கள் வீட்லேயும் என்ன கொளுத்துனாங்க? எங்கள் வீட்டில் மூளை மட்டும் தானே வாங்கி கொடுத்து அவங்க கொளுத்தவே. நீ தான் பாவம். எங்கள் அம்மாலாம் பழைய துணி கொடுத்து ட்ரம்ஸு 3 வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா? 3 மணிக்கு இருந்தேன். அப்போ அடிக்க ஒரு ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. 6 மணிக்கு ஒரு ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் 8 மணிக்கு ஒரு ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோ ட்ரம்ஸு கிட்டே இருக்குது. மூண்டை நான் கலாய்க்கிற நல்லா வச்சுக்காதீங்களா? நீங்கள் என்கிட்ட கூட 3 ட்ரம்ஸ் போன வருஷம் இருந்துச்சு. சரி அழுவாத. சரி பாய், நான் வீட்டுக்கு போகிறேன்.